ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா கஸ்டமர் ஜர்னியை பற்றி பார்க்கலாம். கஸ்டமர் ஜர்னி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிள் ஒரு டிவி எடுத்துக்கலாம். ஒரு டிவி பை பண்ணலான்னு நினச்சிடுறாரு. அப்போ அங்கேயே கஸ்டமர் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுது. அவரு இப்போ நம்ம கடைக்கு வரலான்னு பிளான் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம கடை வந்து அவருக்கு ஈஸியாக அக்சஸபிளாக இருக்கிறா, வர வழியில் ரொம்ப ஹெவி டிராஃபிக்கை தாண்டி வர மாரி இருக்குமா? ஓகே. வந்துடுறாரு நம்ம கடைக்கு. வந்தவுடனே நம்மளுக்கிட்ட வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குதா? இல்ல வந்து அங்க வரக்குள்ளயே நம்ம செக்யூரிட்டி வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க? அ நீ நம்ம வேலட் பார்க்கிங் வச்சிருக்கோமா? இல்ல டூ வீலருக்கு சஃபிஷியன்ட்டா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கா? இது எல்லாமே இருக்குது. ஏன்னா, அவங்க உள்ள வரக்குள்ளயே இவ்வளோ டிஃபிகல்ட்டிய ஃபேஸ் பண்ணாங்கன்னா, அடுத்தது அவங்க யோசிப்பாங்க உள்ள வர்றதுக்கு. அடுத்தது உள்ள வந்தவுடனே நம்ப எப்படி ரிசீவ் பண்றாங்க? நம்ம சேல்ஸ்மேன் வந்து அவருக்கு தேவையான ப்ராடக்ட்டு கைட் பண்றாரா? ஃபுல்லா தரோவா எக்ஸ்ப்ளைன் பண்றாரா? இது எல்லாமே வந்து கஸ்டமர் ஜர்னில வரும். அடுத்தது முடிச்ச உடனே அவர் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டாரு. சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாரு. அடுத்தது பில்லிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு? ஈஸியா உடனே பில்லிங் பண்ணி குடுத்துடுறோமா? டெலிவரி எப்படி போய் குடுக்குறோம்? அவருக்கு உடனே இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணி குடுக்குறோம்? உடனே பண்ணி குடுத்துடுறோமா? அடுத்தது வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸு ஒரு 2 ஆர் 3 டேஸ் கழிச்சு நம்ம வந்து எப்படி டிவி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கேட்குறோமா? ஏன்னா, ஜென்ரலா எல்லாருமே சேல்ஸ் பண்ண உடனே முடிச்சிடுறோம். அடுத்தது அவங்களுக்கு ஒர்க் ஆகுதா? இல்ல ஏதாவது டிஃபிகல்டி ஃபேஸ் பண்றாங்களான்னு யாருமே வந்து காமிக்கிறதில்ல. ஏன்னா, இதெல்லாம் தான் நம்மள வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கும் மத்த டீலர் கிட்ட இருந்து. ஏன்னா, எல்லாருமே ப்ராடக்ட் விக்கிறாங்க. நம்ம எப்படி அவங்ககிட்ட இருந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோன்றது தான். இந்த ஃபுல் கஸ்டமர் ஜர்னில நம்ம கஸ்டமருக்கு எங்கெல்லாம் நம்மலாம் வாவ் ஃபேக்டர் குடுக்க முடியுதோ, குடுத்தோம்னா, நம்மள்கிட்ட கஸ்டமர் ரீட்டெயின் ஆவாரு. நம்மளுக்கு ரெஃபரல்ஸும் அவங்க மூலியமா நெறைய கிடைக்கும். நம்மளோட பிசினஸ்க்கும் ஸ்கேல் அப் பண்றதுக்கு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.